வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூலை 19ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவின் முதல் டிஜிட்டல் நாடோடி கிராமமாக அறிவிக்கப்பட்ட கிராமம் எது? இதற்கான ஆன்சர் யாக்டன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிக்கிமுடைய யாக்டன் அப்படிங்கிற பகுதியை இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு டிஜிட்டல் நொமேட் வில்லேஜாக அறிவித்திருக்காங்க. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போது நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு இணையதள வசதி, அப்புறம் மின்சார வசதி, இதெல்லாம் எப்போவுமே வேணும். அந்த மாதிரி ஒரு கிராமமாக இந்த யாக்டன் அப்படிங்கிற கிராமத்தை அமைத்திருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா, சிக்கிம் மாவட்டத்தில் பாக்யோங் அப்படிங்கிற மாவட்டத்தில் யாக்டன் அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த கிராமம் இருக்குது. அதாவது இந்த கிராமத்துடைய பேரே யாக்டன் அப்படிங்கிற கிராமம் தான். அப்போ இந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கு மின்சார வசதி மற்றும் இணையதள வசதி எப்போதுமே வழங்கப்படும். இதன் மூலமாக வீட்டிலிருந்தே வேலை பார்க்குறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சிக்கிமுடைய முதல்வர் பிரேம் சிங் தமாங் அப்படிங்கிறவர். அடுத்தது, இந்தியாவில் முதல் முறையாக பழங்குடியினர் மரபணு வரிசைப்படுத்துதல் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் குஜராத். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவிலே முதல் முறையாக பழங்குடியினர்களுடைய ஜீன் எல்லாத்தையும் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜீனோம் இருக்குல்ல, அது சீக்வன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது மரபணுக்களை வரிசைப்படுத்துகிறாங்க. குஜராத்தில் 17 மாவட்டங்களை சேர்ந்த 2000 மக்களுடைய மரபணுக்களை வரிசைப்படுத்துகிறாங்க. இது எல்லாமே அங்கே இருக்கிற பழங்குடியின மக்கள் தான். ஓகே, அப்போ இந்த மாதிரி ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிற முதல் மாநிலம் குஜராத் தான். இதன் மூலமாக மரபணு சார்ந்த நோய்கள் இருக்குல்ல, இதெல்லாம் அடையாளம் காணப்படும். அடுத்தது, இந்தியாவின் 2வது மிக நீளமான கேபிள் பாலம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கர்நாடகா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவிலேயே 2வது மிக நீளமான கேபிள் பாலம் இது கர்நாடகாவில் திறந்திருக்காங்க. இதோடைய பேர் சிக்கந்தர் பாலம் அப்படிங்கிறது தான். எங்கே திறந்திருக்காங்க அப்படின்னா, கர்நாடகாவில் சிவமோகா அப்படிங்கிற மாவட்டத்தில் தான் திறந்திருக்காங்க. ஸ்ராவதி காயல், அதாவது ஸ்ராவதி அப்படிங்கிற ஒரு நதி, அது கர்நாடகாவில் போகுது. அந்த நதியை ஒட்டி இருக்கிற அந்த காயலில் தான் அந்த காயலுக்கு இடையில தான் கட்டியிருக்காங்க. இது அம்பரக்கோட்லு அப்படிங்கிற பகுதியும் கலசவல்லி அப்படிங்கிற பகுதியும் இணைக்குது. அப்போது இது 2வது மிக நீளமான கேபிள் பாலம் அப்படின்னா, இந்தியாவுடைய மிக நீளமானது, அதாவது முதல் நீளமான கேபிள் பாலம் எது அப்படின்னா சுதர்சன் சேது அப்படிங்கிறது, அது குஜராத்தில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இப்போ வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான இலவச கோச்சிங் கிளாஸ் நடத்துகிறோம். இது பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்திற்கும் நடத்துகிறோம், அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்திற்கும் நம்ம நடத்துகிறோம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக கோச்சிங் கிளாஸில் அட்டன் பண்ணோம் அப்படின்னா, நம்ம இன்ஸ்டியூட் சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. இங்கே நீங்கள் படிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் கூட அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கு ரொம்ப குறைந்த கல்வி கட்டணம், ஒரு 5000 ரூபாய் மட்டும்தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, இதை நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும். அது இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதற்கான கிளாஸஸ் இந்த மாதம் 25ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இதை தவிர நம்ம இன்ஸ்டியூட் சார்பில் மாதிரி தேர்வுகள் நம்ம முழு 3 மாதிரி தேர்வுகள் நடத்துகிறோம். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இது நடத்துகிறோம். சென்னை, மதுரை, கோவை, சேலம், வேலூர், திருநெல்வேலி, இந்த மாதிரி இதில் கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, இதை தவிர நம்ம இன்ஸ்டியூட்டில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு கிளாஸஸ் நடத்துகிறோம். எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு, பேங்கிங் எக்ஸாமுக்கு, அப்புறம் தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள், தமிழ்நாடு எஸ்ஐ எக்ஸாமுக்கெல்லாம் கிளாஸஸ் நடத்துகிறோம். அடுத்தது, எங்குள்ள இஸ்லாம்பூரின் பெயர் ஈஸ்வர்பூர் என மாற்றம் செய்யப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, மகாராஷ்டிராவில் இஸ்லாம்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அதோடைய பேரை ஈஸ்வர்பூர் அப்படின்னு மாற்ற போகிறோம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மகாராஷ்டிராவில் சங்லி அப்படிங்கிற மாவட்டத்தில் இந்த ஈஸ்வர்பூர் இருக்குது. மகாராஷ்டிரா அரசு தான் இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி ரீசனாக பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பேர் மாற்றமும் நடந்திருந்தது. மகாராஷ்டிராவில் இருக்கிற ஜேம்ஸ் ரிவர்ட் கார்னக் அப்படிங்கிற ஒரு பாலத்தை சிந்தூர் பாலம் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணியிருந்தாங்க. மகாராஷ்டிராவுடைய முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் அப்படிங்கிறவர். அடுத்தது, பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்ற அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஏப்ரல் மாதம் பகல்காம் அப்படிங்கிற பகுதியில் த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவங்க புகுந்து அங்கே இருக்கிற சுற்றுலா பயணிகளை தாக்கி கொண்டுட்டாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பல்வேறு விதமான சம்பவங்கள்லாம் நடந்தது, நம்ம பார்த்துருப்போம். ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது, அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தானுக்கு போர் வந்தது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு. இப்போது இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பு இருக்குல்ல, இந்த அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவித்திருக்காங்க. அதற்கு தடயம் விதிச்சிருக்காங்க. ஏற்கனவே லஷ்கர்-ஏ தொய்பா அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பு இருந்துச்சு.
அந்த அமைப்பு உடைய நிழல் அமைப்பாக தான் இந்த த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அமைப்பை சொல்கிறாங்க. ஏற்கனவே லஷ்கர் இ தொய்பா அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பு வந்து தடை செய்யப்பட்டது. அதனால் பயங்கரவாதியான ஹஃபீஸ் சயீத் அப்படிங்கிறவர் த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பை தொடங்கினார். ஓகே, இப்போது இந்த பயங்கரவாத அமைப்பிற்கு தடை விதிச்சனால என்னென்ன விளைவுகள் நடக்கும் அப்படின்னா, சர்வதேச அளவில் இந்த அமைப்புடைய சொத்துக்கள், நிதி பரிமாற்றங்கள், அப்புறம் வங்கி கணக்குகள் இதெல்லாமே முடக்கப்படும். இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் இது பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து ரத்து பண்ணாங்கல்ல 2019 ஆண்டு ஆர்டிகிள் 370 அடிப்படையில் இந்த சிறப்பு அந்தஸ்து ஜம்மு காஷ்மீர் கொடுத்துருந்தாங்கல்ல, அது ரத்து பண்ணியிருந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் இந்த அமைப்பு வந்து உருவாயிருக்கு. இது லஷ்கர் இ தொய்பா அமைப்புடைய நிழல் அமைப்பாக இருக்குது. இப்போது இந்த பகல்காம் தாக்குதல் கும்பலுக்கு தலைவராக இருந்தவர் பாகிஸ்தான் இராணுவத்துடைய சிறப்பு படை முன்னாள் கமாண்டோவான ஹசீம் முசா அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து தீவிரவாத அமைப்பை இன்டெரக்டாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தானில் முன்னாடி இராணுவ வீரர்களாக இருந்தவங்க தான் இங்கே தீவிரவாதிகளாக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்தது, எந்த நாட்டின் பிரதமராக யூலியா ஸ்விரிடென்கோ நியமனம் செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் உக்ரைன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா யூலியா ஸ்விரிடென்கோ அப்படிங்கிறவங்க உக்ரைன் நாட்டுடைய புதிய பிரதமராக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. உக்ரைனுடைய பிரதமராக இருந்த டெனிஸ் ஹிம்ஹால் அப்படிங்கிறவர் ராஜினாமா பண்ணிட்டார். உக்ரைனுடைய அதிபராக இருக்கிறது யார் அப்படின்னா வோலோடிமிர் செலன்ஸ்கி அப்படிங்கிறவர். ஓகேவா, அதிபர் வேற ஒருத்தவர், அவர் வந்து மாறலை, அவர் கரெக்டாக அப்படியே தான் இருக்கார். ஆனால் பிரதமர் தான் இப்போ வந்து மாறியிருக்காங்க. இப்போ உக்ரைனுடைய தலைநகர் வந்து கீவ் அப்படிங்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதில்ல, அந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிக்கும்போது நமக்கு தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்னென்னா, உக்ரைனுடைய அதிபர் பேர் என்ன, அதே மாதிரி இந்த உக்ரைனுடைய தலைவர் இருக்கார்ல, சாரி உக்ரைனுடைய தலைநகர் இருக்குல்ல, அது எது, இதெல்லாமே எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இப்போ உங்களுக்காக 2 கேள்வி. ஒன்று, ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்குறதுக்கு காரணம் என்ன, அது முதல் கொஸ்டின். 2வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, அது இந்த ரஷ்யா உக்ரைன் போர் இருக்குல்ல, அது எந்த ஆண்டு தொடங்குச்சு? இந்த 2மே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், 2மே ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, ட்ரோர் 1 என்ற செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்திய நாடு எது? இதற்கான ஆன்சர் இஸ்ரேல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரோர் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய அடுத்த தலைமுறை சேட்டலைட். ஓகேவா, அதாவது ரொம்ப நல்ல ஒரு தொழில்நுட்பம் அதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அடுத்த தலைமுறை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போது இது இஸ்ரேல் நாட்டுடைய புவி தகவல் தொடர்பு செயற்கைக்கோள். இதை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான ஃபால்கன் 9 ராக்கெட்டை பயன்படுத்தி விண்ணில் செலுத்தியிருக்காங்க. அடுத்த 15 ஆண்டுகளுக்கு இஸ்ரேல் நாட்டுடைய தகவல் தொடர்புக்கு இது உதவும். இது பூமியிலிருந்து 36,000 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது, சென்னை இதழியல் நிறுவனம், அதாவது இந்த கல்வி ஆண்டிலிருந்து சென்னை இதழியல் நிறுவனம் அப்படிங்கிறது தொடங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ரொம்ப குறைந்த கட்டணத்தில் முதுகலை இதழியல் பட்டப்படிப்பு இங்கே வழங்கப்படும். அதே மாதிரி தமிழக அரசு சார்பில் இது நடத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இதற்காக தமிழக அரசு ரூபாய் 7.75 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனத்துடைய நிர்வாக குழு தலைவராக என் ரவி அப்படிங்கிறவர் இருப்பார். இவர் யார் அப்படின்னா தி இந்து குழுமத்துடைய இயக்குனராக இருக்கிறார். அடுத்தது, பிரச்சந்த் சக்தி அப்படிங்கிற ஒரு பயிற்சி. இது இந்திய இராணுவம் நடத்தின பயிற்சி. இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் மீரத் அப்படிங்கிற பகுதியில் கார்கா கார்ப்ஸ் களப்பயிற்சி பகுதியில் தான் நடைபெற்றது. இந்த ஆண்டை இந்தியன் ஆர்மி இயர் ஆஃப் டெக்னாலஜி அப்சர்வேஷன், அதாவது தொழில்நுட்ப ஏற்பு ஆண்டாக கடைபிடிக்கிறாங்க. இந்த ரிவிஷன் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் டிஜிட்டல் நாடோடி கிராமமாக அறிவிக்கப்பட்ட கிராமம் எது? இதற்கான ஆன்சர் யாக்டன். அடுத்தது, இந்தியாவில் முதல் முறையாக பழங்குடியினர் மரபணு வரிசைப்படுத்துதல் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் குஜராத். அடுத்தது, இந்தியாவின் 2வது மிக நீளமான கேபிள் பாலம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கர்நாடகா. அடுத்தது, எங்குள்ள இஸ்லாம்பூரின் பெயர் ஈஸ்வர்பூர் என மாற்றம் செய்யப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. அடுத்தது, பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்ற அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட். அடுத்தது, எந்த நாட்டின் பிரதமராக யூலியா ஸ்விரிடென்கோ நியமனம் செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் உக்ரைன். அடுத்தது, ட்ரோர் 1 என்ற செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்திய நாடு எது? இதற்கான ஆன்சர் இஸ்ரேல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசுடைய முக்கியமான திட்டங்கள் இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் போட்டிருக்கோம். அதாவது இதெல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மத்திய அரசுடைய திட்டங்கள்லாம் சேர்த்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதற்கான லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த ஜனவரி மாதம் இருக்குல்ல, 2025 ஜனவரியிலேருந்து
முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ், ஜனவரிக்கு 100 கரண்ட் அஃபேர்ஸ், பிப்ரவரிக்கு 100 கரண்ட் அஃபேர்ஸ், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் நம்ம 100 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போட்டிருக்கோம். அதுவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருவோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பரில் கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்க. அதாவது நான் அதில் ஜாயின் பண்ணுறேன், எனக்கு வந்து விருப்பம் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.